இயேசு ஜீவிக்கிறார். சுவிசேஷ ஊழியம் வழங்கும் ஜீவ வார்த்தைகள். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை யாவரையும் அன்போடு வாழ்த்து வரவேற்கிறோம். இயேசு ஜீவிக்கிறார் ஊழியத்தின் சார்பாக ஜீவ வார்த்தைகள் நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிற உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஒவ்வொரு வாரமும் இதே நேரத்தில் இந்த வார்த்தைகளை கேளுங்கள், அநேகரை கேட்க செய்யுங்கள். ஊழியத்திலே பயன்படுத்த விரும்பினாலும், எங்களுடைய வெளியீடுகள் தேவையானாலும் எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். நாம் ஒருமித்து கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துவோமாக. அவர் தமது வார்த்தைகளை அனுப்பி அவர்களை குணமாக்கி அழிவுக்கு தப்புவிக்கிறார் என்ற வார்த்தையின்படியாக கர்த்தர் நமக்கு நல்லவரும் நன்மை செய்கிறவருமாக இருக்கிறார். இந்த நாளில் தேவன் நமக்கு தருகிற வார்த்தை நான் வாசிக்கிறேன். ஜெபத்துடன் கேளுங்கள். நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். கர்த்தர் கிதியோனை பார்த்து, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடே போ, நீ இஸ்ரவேலை மீதியானின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய். உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா? உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா? இந்த நாளிலும் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்ன? கர்த்தர் உங்களை அனுப்புகிறார். ஒருவேளை இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்க நீங்கள் இதை செய்யவா வேண்டாமா? இந்த பயணம் புறப்படுவோமா வேண்டாமா? இந்த பயணத்தில் பிள்ளையை அனுப்புவோமா வேண்டாமா என்கிற ஒரு கேள்வியோடு, ஒரு திகைப்போடு நீங்கள் நின்று கொண்டிருக்கிறீர்கள் என்று சொன்னால், உங்களுக்கு தான் கர்த்தருடைய வார்த்தை சொல்லப்படுகிறது. உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா? கர்த்தர் நம்மை அனுப்புகிறார் என்று சொன்னால் அவர் அனுப்பிவிட்டு எங்கேயோ போயிடுவார் என்பதல்ல. வேதாகமத்திலே ஆண்டவர் யார் யாரை எந்தெந்த இடத்துக்கு அனுப்பினாரோ அந்தந்த இடங்களிலே அந்தந்த காரியங்கள் சீராக சிறப்பாக நிறைவேற்றப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்க முடியும். காரணம், கர்த்தர் அனுப்பியிருக்கிறார். அதே போல் இந்த நாளிலும் கூட கர்த்தருடைய வார்த்தை சொல்லப்படுகிறது, உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா? ஆபிரகாமை கர்த்தர் அழைத்து அவனை அனுப்பும்போது ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலே கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் ஜனத்தையும் விட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ என்றார். அவன் தான் போகுமிடம் என்ன என்று அறியாமல் புறப்பட்டு போனான் என்று பார்க்கிறோம். ஆனால் அனுப்பிவிட்டவர் எங்கே போகிறார்? அதை கூட பின்னாலே நாம் வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் 7:3 நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு வா என்கிறார். இங்கே போ என்று எழுதப்பட்டிருக்கிறது, அங்கே வா என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்படியானால் போ என்று அனுப்புகிறவர் வா என்றால் அவர் முன்னால் நிற்கிறார், நம்மை வா என்று அழைக்கிறார். அப்படியெல்லாம் கர்த்தர் எப்போது நம்மோடு கூட இருந்து அந்த காரியத்தை செய்து கொண்டிருக்கிறார். ஆதியாகமம் 37ஆம் அதிகாரம் 13வது வசனத்தில் யோசேப்பை தகப்பன் அழைத்து, உன்னுடைய சகோதரத்தில் உன்னை அனுப்பப் போகிறேன், வா, ஆடுகளை மேய்க்க போயிருக்கிறார்கள், நீ அவர்களை போய் பார்த்து வர வேண்டும் என்று சொல்லி யோசேப்பை அழைப்பதை நாம் பார்க்கிறோம். அதே போல் ஈசாய் தாவீதுக்கு அழைப்பு கொடுக்கிறார். யுத்தத்துக்கு போயிருக்கிற சகோதரர்களை பார்த்து அவரிடத்தில் அடையாளம் வாங்கி கொண்டு வா என்று அனுப்புகிறார். இப்படியாக உன்னை அனுப்புகிறோம் நான் அல்லவா என்ற வார்த்தையின்படி அனுப்பப்படுகிற அநேக அனுபவங்கள், அதில் ஒரு சிலவற்றை நாம் இப்பொழுது சிந்திக்க போகிறோம். முதலாவதாக யாத்திராகமம் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் போது கர்த்தர் மோசேயை பார்த்து சொல்லுகிறார், நீ போ, நான் உன் வாயோடு இருந்து நீ பேச வேண்டியதை உனக்கு போதிப்பேன் என்கிறார். நான் உன் வாயோடு இருந்து நீ பேச வேண்டியதை உனக்கு போதிப்பேன். இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் இருக்கிற குழப்பம், வேதனைக்கு ஆரம்பம் என்ன என்று சொன்னால் வாயின் வார்த்தை. வாயின் வார்த்தையிலே தெளிவு இல்லாமல், சுத்தம் இல்லாமல், உண்மை இல்லாமல் நடந்து கொண்ட கடந்த காலங்களிலே ஏகப்பட்ட காயங்கள், வேதனைகள். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், உங்களை அனுப்புகிறவர் சொல்லுகிறார், நான் உன்னோடு பேசுவேன், அதை தான் நீ பேசணும். எனக்கு எல்லாம் தெரியும் என்று பேசுகிற காரியத்தை இனி செய்யாதபடிக்கு ஜாக்கிரதையாக இருங்கள். காரணம், நீதிமொழி 6:2 வாசிக்கிறோம், உன் வாய்மொழிகளால் சிக்குண்டாய், உன் வாயின் வார்த்தையால் பிடிபட்டாய். பார்த்தீங்களா? அப்போ கடந்த கால நாட்களை பாருங்கள், சோதனை வேதனையில் அகப்பட்டதனுடைய அனுபவம் பெரும்பாலும் வாயின் வார்த்தையில் ஏற்பட்ட குறைவுகள். உன்னுடைய வாயின் வார்த்தையினால்தான் நீ சிக்கிக்கிட்ட, அதனால்தான் நீ பிடிபட்டு கொண்ட. அதனால கர்த்தர் சொல்கிறாரு, உங்களை அனுப்புகிறவர் சொல்லுகிறார், நான் உன் வாயோடு இருந்து பேசுவேன், அதைத்தான் நீ பேசணும்.
நீயாக உன் மனதின்படி உன்னுடைய யோசனைப்படி எதையும் செய்யாதபடி பேசாதபடி எச்சரிக்கையாயிரு. எசேக்கியேல் 3:27 நான் உன்னோட பேசும்போது உன் வாயை திறப்பேன், அப்பொழுது கர்த்தர் இன்னின்னதை உரைத்தார் என்று சொல்லு. பேசணும் அப்படிங்கிற இடத்துல நான் வாயை திறப்பேன், நீ பேசணும். அப்படி இல்லாத இடத்துல 26 வாசிக்கிறோம், உன் நாவை உன் மேல் வாயோடு ஒட்டி கொள்ள பண்ணுவேன், நீ பேசாதபடி ஊமையாயிருப்பாய். கர்த்தர் திறக்கும்போது ஆண்டவர் சொன்ன வார்த்தை தான் சொல்லணும் என்றுதான் தேவனுடைய வார்த்தை. அதனால தான் நீதிமொழி 31:26 நம்ம வாசிக்கும் போது குணசாலியான ஸ்திரீனுடைய விசேஷித்த தன்மையில் ஒன்று, தன் வாயை ஞானம் விளங்க திறக்கிறாள். அனாவசியமாக பேச மாட்டா, சலச்சலன்னு பேச மாட்டா, தேவையில்லாமல் வாய் திறக்க மாட்டா, ஞானம் விளங்க திறக்கிறாள். இந்த வருஷத்தில் ஒரு தீர்மானம் பண்ணுங்க, உங்களுடைய வாயின் வார்த்தையில் வாய்ச்சலப்பல் இல்லாதபடி தேவையான மட்டும் பேசுவதற்கு ஆண்டவருடைய கருத்தில் உங்களை அர்ப்பணிங்க. ஆண்டவர் அதை மிகவும் அன்போடு எதிர்பார்க்கிறார். தாவீது அதனால தான் சங்கீதம் 143:1 சொல்லும்போது, கர்த்தாவே என் வாய்க்கு காவல் வையும், என் உதடுகளின் வாசலை காத்துக்கொள்ளும் என்று சொல்கிறான். என்னுடைய அம்மா ஜபத்திலெல்லாம் அந்த வார்த்தையை சொல்லுவாங்க, என் வாய்க்கு காவல் வையும், என் உதடுகளின் வாசலை காத்துக்கொள்ளும். வாயின் வார்த்தையில் ஜாக்கிரதையாக இருக்கும்படி ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இரண்டாவது, உன்னை அனுப்புகிறவன் நான் அல்லவா என்று சொன்ன கருத்தை தாவீதுடைய வாழ்க்கையில் ஒரு காரியத்தை பார்க்கிறோம். 1 சாமுவேல் 30:8 கர்த்தர் தாவீதை நோக்கி, அந்த படையை பின்தொடர், அதை நீ பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய். சிக்லாக் பட்டணம் எரிக்கப்பட்டு போச்சு. சத்துருக்கள் வந்து பட்டணத்தை கொள்ளையிட்டு தாவீதுடைய அவனோடு சேர்ந்தவுடைய மனைவி பிள்ளைகள் எல்லாம் ஆடு மாடு எல்லாவற்றையும் பிடிச்சி போயிட்டாங்க. பட்டணம் தீக்கொளுத்தப்பட்டது. அவர்கள் வந்து பார்த்து பலனில்லாமல் போகவிட்டு அழுதாங்க. அதுக்கு பிறகு கர்த்தர்ட்ட போய் தாவீது கேட்குறார், ஆண்டவரே நான் அந்த படையை பின்தொடரட்டுமா? அப்போ கர்த்தர் சொல்ல, நீ போ, அதை திருப்பிக் கொள்வாய். 19 நம்ம வாசிக்கும் போது, ஒன்றும் குறைபடாமல் எல்லாவற்றையும் திருப்பிக் கொண்டான் என்று சொல்லி நாம் அதில் பார்க்குறோம். எப்படி அந்த காரியம் செய்ய முடிஞ்சது, எப்படி அந்த காரியத்தை அவன் செய்கிறான் என்று சொன்னால், நீ போ, நீ திருப்பிக் கொள்வாய் என்பது தேவனுடைய வார்த்தை. அப்படியெல்லாம் கர்த்தர் நீ போ என்று அனுப்பினபடினால் எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்ளும்படியான காரியத்தையும் ஆண்டவர் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். இந்த வருஷத்தில் நீ போ என்று சொல்லி கர்த்தர் எங்கே உங்களை அனுப்புகிறாரோ நீங்கள் வெற்றியாய் வருவீர்கள். எதை இழந்தீர்களோ, எந்த ஆசீர்வாதம் உங்களை விட்டு போய்விட்டால் நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் திரும்ப பெற்றுக்கொள்வீங்க. காரணம் கர்த்தருடைய வார்த்தை, நீ போ, அதுதான். அது மட்டும் இல்லை, நீ போ என்பது மட்டும் அல்ல. 2 சாமுவேல் 5:23 நான் வாசிக்கும் போது தாவீதிடத்தில் கர்த்தர் சொல்கிறார், நீ நேராய் போகாமல் அவர்களுக்கு பின்னாலே சுற்றி முசுக்கட்டை செடிகளுக்கு எதிரே இருந்து அவர் மேல் பாய்ந்து முசுக்கட்டை செடிகளின் நுனியிலே செல்லுகிற இரைச்சலை நீ கேட்கும்போது சீக்கிரமாக எழும்பிப்போ, அப்பொழுது பெலிஸ்தரின் பாளையத்தை முறியடிக்க கர்த்தர் உனக்கு முன்பாக புறப்பட்டிருப்பார். ஹல்லேலூயா! என்ன ஒரு அருமையான வார்த்தை. கர்த்தர் உனக்கு முன்பாக புறப்பட்டிருப்பார். அவர் முன் செல்லுகிற தேவனாக இருக்கிறபடினால் அவர் உனக்கு முன்பாக புறப்பட்டிருப்பார். நீ அவருக்கு பின் போ, நீ ஜெயிப்பாய். கர்த்தர் பெலிஸ்தர் பாளையத்தை சத்துரை முறியடிப்பார். அதுதான் தேவனுடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. காரணம், உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா. கர்த்தர் உன்னை அனுப்புகிறபடினால் அந்த காரியத்தில் நிச்சயமாக ஜெயம் இருக்கும். அதை தான் சொல்லுகிறார். கிதியோனை பார்த்து, நீ இஸ்ரவேலரை மீதியானுடைய கைக்கு நீ ரட்சிப்பாய், காரணம் உன்னை அனுப்புகிறவன் நான் அல்லவா என்று சொல்லி அந்த வார்த்தை சொல்வதை நம்ம அதில் பார்க்கிறோம். இந்த வார்த்தையில் கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேச பிள்ளைகளே, இந்த ஆண்டிலும் கூட கர்த்தர் தம்முடைய சமூகத்தை, கிருபையை, வார்த்தையை முன் அனுப்பி அவர் முன் செல்லுகிற தேவனாக இருக்கிறபடினால் நீங்கள் தோற்று போகாதபடி நீங்கள் ஜெயம் பெறுவீர்கள் என்பதிலே சந்தேகமில்லை. இந்த நன்மை பெற்றவர்களுக்கு நாம் செய்ய வேண்டிய காரியங்களில் ஒன்று இருக்கிறது. 3வதாக நாம் வாசிக்கிறோம் 1 ராஜாக்கள் 18 1 நாம் வாசிக்கும்போது, கர்த்தர் எலியாவை பார்த்து, எலியாவே நீ போய் உன்னை ஆகாபுக்கு காண்பி என்று சொல்கிறார். நீ போய் உன்னை ஆகாபுக்கு காண்பி என்று சொல்கிறார். ஆகாப் எப்பொழுது எலியா வருவான், அகப்படுவான்,
அவன் தலையை வாங்கலான்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கிறான். ஆனால் அவன்கிட்ட போய் நீ உன்னை காண்பி என்று சொல்லுகிறான். எப்படி நான் போக முடியும், என் தலையை வாங்கிடுவானே அப்படின்னு சொல்லி எலியா சொல்லலாம். ஆனால் எலியா என்ன சொல்லுகிறார், ஒபதியாவை பார்த்து சொல்லும் பொழுது 8ஆம் வசனத்தில், நீ போய் இதோ எலியா வந்திருக்கிறான் என்று அவனுக்கு சொல்லு. உன் ஆண்டவரிடத்தில் போய் சொல்லு, இதோ எலியா வந்திருக்கிறான். எப்படி இந்த தைரியம் கிடைக்கிறது? உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா. நீங்கள் பலவீனதான், உங்களால் முடியாது என்பது உண்மைதான். ஆனால் அனுப்புகிறவர் கர்த்தராக இருக்கிறபடியினால், அனுப்புகிறவர் உங்களோடு வருகிறபடியினால் காரியம் நிச்சயமாய் ஜெயமாக இருக்கும், காரியம் நிச்சயமாய் ஆசீர்வாதமாக இருக்கும். அதைத்தான் இந்த வசனத்தில் நான் வாசிக்கிறோம். ஆதியாகமம் 31வது அதிகாரம் 3வது வசனத்தை நான் வாசிக்கும் போது அதிலே சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் யாக்கோபை நோக்கி, நீ உன் பிதாக்களுடைய தேசத்திற்கும் உன் இனத்தாரிடத்திற்கும் நீ திரும்பி போ, நான் உன்னோட கூட இருப்பேன் என்றார். நீ உன்னுடைய பிதாக்கள் தேசம் திரும்பி போ. ஏற்கனவே அண்ணன் அங்கே வச்சு சொல்லிட்டான், அப்பாவுக்கு வயசாயிட்டது, சீக்கிரம் ஒரு சம்பவம் நடக்கும், அப்பொழுது நான் யாக்கோபை கொண்டு போடுவேன். அந்த வார்த்தை நிமித்தனா தாய் ரெபேக்காள் யாக்கோபை தன் சகோதரன் வீட்டுக்கு அனுப்பி விடுகிறான். அப்படின்னா நம்ம எப்போ வருவான் கொலை செய்யலான்னு சொல்லி காத்துட்ருக்கிற ஒருவன் இடத்துக்கு கர்த்தர் சொல்கிறார், நீ போ. ஒருவேளை யாக்கோபு பயப்படுறான், ஆனால் போகிறான். நடந்தது என்ன? 2 பேரும் சந்திக்கும் போது ஏசா ஓடி வந்து அவனை கட்டிப்பிடித்து முத்தம் செய்தான் என்று பார்க்கிறோம். எப்படி நடந்தது? எதிரே இருக்கிறவர்கள் உங்களுக்கு சத்துருவாக இருந்தாலும் நான் அல்லவா உன்னை அனுப்புகிறேன் என்று சொன்ன கர்த்தர் உங்களை அனுப்பும்போது எதிரே இருக்கிறவர்களை சீர்படுத்தி விடுகிறார். உங்களோடு நல்மனம் பொருந்தும்படியான காரியத்தை அவர் செய்கிறார். அதனாலே கர்த்தருடைய வார்த்தை இருக்கிறபடினால், அவர் உங்களை அனுப்புகிறபடினால் நீங்கள் போவதற்கு பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. காரியம் எல்லாம் அனுகூலமாகும். சாராய் விட்டு ஆகார் வனாந்தரத்தை பார்த்து ஓடிக்கொண்டிருக்கிறார். சுருக்கு போகிற வனாந்தர இடத்துல தூதன் அவளை பார்த்து விசாரிக்கிறான். ஆதியாகமம் 16:9 சொல்லும் பொழுது, நீ உன் நாச்சியாரண்டைக்கு திரும்பி போய் அவன் கையின் கீழ் அடங்கிரு. உன் நாச்சியாரண்டை திரும்பி போய் அவள் கையின் கீழ் அடங்கிரு. நாச்சியார் தானே இப்போ நீ விரட்டி விட்டா, அவளுக்கு பயந்தானே இப்போ ஓடிக்கொண்டிருக்கிறேன், இனி எப்படி நாங்கள் போக முடியும் என்று நினைக்கலாம். ஆனால் அவள் போனாள். பின்பு அவள் சந்தையிலும் பிரபுக்கள் வந்தார்கள் என்று சொல்லி சரித்திரம் சொல்வதை நாம் பார்க்கிறோம். உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா. கடைசியாக யோவான் சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் போது அங்கே விதமாய் நாம் வாசிக்கிறோம். ஆண்டவர் குருடனை பார்த்து சொல்லுகிறார், நீ போய் சீலாவும் குளத்திலே கழுவு என்றார். அவன் அப்படியே போய் கழுவி பார்வை அடைந்தவனாய் திரும்பி வந்தான். குருடனை அவனிடத்திலே கொண்டு வருகிறார்கள். ஆண்டவர் தரையிலே துப்பி உமிழ் நீரினால் சேறு உண்டாக்கி அந்த சேற்றை எடுத்து அவனுடைய கண்களிலே பூசுகிறார். சேற்றை எடுத்து கண்களில் பூசுகிறார். சீலம் குளத்தில் போய் கழுவு. அவன் கழுவி பார்வை அடைந்தவனாய் திரும்பி வந்தான் என்று சொல்லி தேவனுடைய வார்த்தை சொல்வதை நம்மளே பார்க்கிறோம். இந்த வார்த்தையில் கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு நேச பிள்ளைகளே, வியாதி, வேதனை, போராட்டம் சூழ்நிலையிலும் அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சவன் போன போது சுகம் இருப்பதை பார்க்கிறோம். 2 ராஜாக்கள் 5:10 நகபானை பார்த்து தீர்க்கதரிசி சொல்லுகிறான், நீ போய் 7 தரம் யோர்தான் நதியிலே ஸ்நானம் பண்ணு. அப்படி மூழ்கும்போது உன்னுடைய மாம்சம் மாறி நீ சுத்தமாவாய். அதே போல் 14ஆம் வசனத்தில் வாசிக்கும்போது அவன் மூழ்கி சுத்தமானான் என்பதையும் நாம் அதில் பார்க்கிறோம். அனுப்புகிறவர் நான் அல்லவா. அவர் சுகம் கொடுக்கிற கர்த்தர். எந்த பேர்பட்ட வியாதியில், வேதனையிலே இந்த வார்த்தைகளை நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்தாலும் ஆண்டவருடைய வார்த்தைக்கு உட்பட்டு வார்த்தையின்படி செய்ய உங்களை நீங்கள் அர்ப்பணிக்கும் போது நிச்சயமாய் நீங்கள் ஜெயம் பெறுவீர்கள். காரணம், உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா. 4 அனுபவங்களை பார்த்தோம். அனுப்புகிறவர் நீ பேச வேண்டியதை சொல்வார், அதை தான் பேசணும். எதெல்லாம் இழந்தையோ அதை எல்லாவற்றையும் நீ திருப்பிக் கொள்வாய். அந்த காரியங்கள் திருப்பப்படுகிறது. ஆக எதிரியாக இருந்தாலும்
வார்த்தையின்படி காண்பிக்கும் போது காரியம் மாறுதலாக இருக்கிறது. வியாதி நிலைமையிலே குருடனாக இருந்தவன் ஷீலோம் குளத்தில் கழுவுன்னு சொன்ன உடனே கழுவி சுகமடைந்தான். உங்களுக்கும் விடுதலை தர இயேசு போதுமானவராக இருக்கிறார். உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா? வார்த்தைக்கு கீழ்ப்படிய உங்களை ஒப்புக் கொடுங்கள். இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். நான் ஜெபிப்போம். நல்ல பிதாவே, நின்றோடு துதிக்கிறோம். உம்முடைய வார்த்தை ஆம் என்றும் ஆமேனும் மேற்பதற்காய் ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையை கேட்டு ஏற்றுக்கொள்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளும் அற்புதங்கள் நடப்பதற்காய் ஸ்தோத்திரம். விடுதலை கிடைப்பதற்காய் ஸ்தோத்திரம். நன்மையை சுதந்திரித்துக் கொள்வார்களாக. நற்செய்தி இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். அருமையானவர்களே, கடந்த நாட்களில் ஒரு புஸ்தகத்தை குறித்து நான் உங்களுக்கு சொன்னேன். 50 செய்திகள் அடங்கிய இந்த புஸ்தகம் உங்கள் ஆவிக்க வாழ்க்கைக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும். ஊழியர்களுக்கு சிறப்பாக பிரயோஜனமாக இருக்கும். நீங்கள் இதை பெற்று பயன்படும்படி உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். மற்ற விவரங்களை என்னிடத்தில் கேட்டுக்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மேலும் விவரங்களுக்கும் உங்கள் ஜெப தேவைகளுக்கும் நீங்கள் எங்களோடு தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி ஜீசஸ் லிவ்ஸ் காஸ்பல் மினிஸ்ட்ரீஸ், சகோதரர் ஜான் எம் ஜெயராஜ், 123A தோனாவூர் ரோட், மாவடி, நெல்லை மாவட்டம், தென்னிந்தியா 627107. செல்போன் 9443113292. இமெயில் yesujeevikrar@gmail.com. வெப்சைட் www.jesuslivesministries.org.